அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனது தண்டனையும் கோபமும் ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அருள் நிறைந்த இந்த ரமதான் மாதம் பல நாட்களாக பல மாதங்களாக ஆசைப்பட்டு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இந்த மாதம் எம்மை வந்தடைந்து அதன் இறுதி பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்பவே முடியவில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆரம்பித்த ரமதான் இவ்வளவு வேகமாக போகும் என்று நாமே நினைக்கவில்லை என்று எண்ணும் அளவுக்கு வேகமாக இந்த ரமதான் எம்மிடமிருந்து விடைபெறும் தருணத்துக்கு வந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இந்த புனிதமான ரமதானில் எஞ்சி இருக்கின்றன. ஒரு மாதம் இருக்கின்றதே, 30 நாட்களை கொண்ட அந்த காலம். அதில் தாராளமாக அமல் செய்யலாம், நிம்மதியாக ஆறுதலாக அமல் செய்யலாம் என்று நாங்கள் காத்திருந்த இந்த ரமதான் நாம் நினைக்காத வேகத்தில் எம்மை விட்டு பிரிய போகின்றது. மதிப்புக்குரியவர்களே, ரமதான் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகள் பொதுவாகவே இருக்கின்றன. அத்துடன் இந்த ரமதான் எம்மை விட்டும் வேகமாக கடந்து போவதற்கு அண்மித்திருப்பதை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் ஒரு விடயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லும் பொழுது ஐயாமன் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று சொல்லுகின்றான். குறுகிய காலம், சொற்ப நாட்கள் தான் இந்த நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ரமதான் சொற்ப நாட்களை கொண்டது, அதுவும் இப்பொழுது வேகமாகவே கழிகின்றது என்பதை வைத்து நாம் சிந்திக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்த ஆயுள் இருக்கின்றதே, நாம் வாழும் காலம், இதுவும் ஒரு மாதத்துக்கு பல நாட்கள். அல்லாஹ் அதை ஐயாமன் மஅதூதாத் என்று சொல்லுகின்றான், எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று. எமது வாழ்நாள் பல வருடங்கள், அதுவும் எண்ணப்பட்ட சில வருடங்கள் தான். எப்படி இந்த நாட்கள் வேகமாக கழிகின்றதோ அதே வேகத்தில் எமது வாழ்நாளும் கழிகின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இப்பொழுது காலம் வேகமாக கழிகின்றது என்பது உண்மை. அந்த உண்மையிலிருந்து விளங்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான உண்மைதான் நாமும் வேகமாக கபரை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் என்பது. மதிப்புக்குரியவர்களே, காலம் தாழ்த்தி கொண்டு பிறகு பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் சென்று பார்க்கலாம் என்று நல்ல காரியங்களை தாமதப்படுத்த முடியாது. இன்னும் சில நாளில் திருந்தலாம் என்று பாவங்களை விடுவதற்கு காலம் தாழ்த்தி காலத்தை கெடுவைத்துக் கொண்டு சிந்திக்க முடியாது. ஏனெனில் எமது வாழ்நாள் வேகமாக கழிந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, மனிதரில் சிறந்தவன் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, நீண்ட காலம் வாழ்ந்து அழகாக அமல் செய்தவன் தான் மனிதரில் சிறந்தவன். நீண்ட காலம் வாழ்ந்து பிழையான முறையில் நடந்தவன் சாஅ அமலுஹு, அவனது செயல்கள் மோசமாக இருப்பவன் மனிதரில் கெட்டவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரியவர்களே, நாம் எத்தனை வருட காலம் இருக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி இருக்கின்றோம் நடக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். ஒரு நாள் ஒரு அறிஞர் ஒரு மனிதனை சந்தித்த பொழுது அந்த மனிதரிடத்தில் கேட்கின்றார்கள், கம் அத்தத் அலைக்க,
உங்களுக்கு எத்தனை வயதாகிவிட்டது என்று. அந்த மனிதர் திருப்பி பதில் சொல்லுகின்றார், எனக்கு 60 வயதாகிவிட்டது என்று. இந்த அறிஞர் அந்த மனிதரிடத்தில் திருப்பி சொல்லுகின்றார், அப்படி என்றிருந்தால் 60 வருடங்களாக அல்லாஹ்வை நோக்கிய உங்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை நோக்கிய உங்களது பயணத்தில் 60 வருடங்கள் கழிந்து விட்டன. 60 வருட காலத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள். யோசிக்கு அந்தபுலுக, இன்னும் ஒரு சில வருடங்களில், இன்னும் ஒரு சில காலங்களில் அல்லாஹுடைய நோக்கிய அந்த பயணம் உங்களுக்கு முடிய போகின்றது என்று சொல்லுகின்றார்கள். நான் இத்தனை வயது வாழ்ந்திருக்கின்றேன், எனக்கு இத்தனை வயதாகின்றது என்று வயதை எண்ணக்கூடிய மனிதன் ஒன்றை மறந்து விடுகின்றான். என்ன தெரியுமா? மாதங்கள் கழிய கழிய, வருடங்கள் போக போக அவனுடைய கபரை நோக்கிய பயணம் குறுகி கொண்டு வருகின்றது. கபரை அவன் நெருங்குகின்றான் என்பதுதான் அர்த்தம். இந்த நல்லடியார் இப்படி சொன்ன உடனே அந்த மனிதனுக்கு பயம் வந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்குரியவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கமே மீளுவோம் என்ற ஆச்சரியமும் கவலையும் வரும் பொழுது சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த மனிதர் சொல்லுகின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பாருங்களேன், நான் 60 வருட காலங்களாக எனது பயணம் முடிந்திருக்கின்றது, இன்னும் சொற்ப காலம்தான் இருக்கின்றது என்று சொல்லுகிறீர்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்ன பொழுது இந்த நல்லடியார் அந்த மனிதரிடம் கேட்கின்றார், அத்தஅரிஃபு தஃப்ஸீரஹா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதனுடைய விளக்கம் உனக்கு தெரியுமா என்று கேட்க, தெரியாது என்று அந்த மனிதன் பதில் சொல்லுகின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அரஃப அன்னஹு லில்லாஹி அப்துன் வ அன்னஹு இலைஹி ராஜிஊன் ஃபல்யஅலம் அன்னஹு மௌகூஃபுன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றால் நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயத்திலும் நிச்சயமாக அவனின் பக்கம் நாங்கள் திரும்பி போகவே இருக்கின்றோம் என்பதை ஒரு மனிதன் சரியாக அறிந்திருந்தால் அவன் தெரிந்து கொள்ளட்டும். திரும்பி போகும் அந்த மனிதன் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவன் நிறுத்தாட்டப்படுவான். ஒமன் அலிம அன்னஹு மௌகூஃபுன் ஃபல்யஅலம் அன்னஹு மஸ்ஊலுன், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவன் நிறுத்தப்படுவான் என்றிருந்தால் அதை அறிந்த ஒரு மனிதன் நிச்சயமாகவே அவன் விசாரிக்கப்படுவான் என்பதையும் தெரிந்து கொள்ளட்டும். ஒமன் அலிம அன்னஹு மஸ்ஊலுன் ஃபல்யுஇத்த லிஸ்ஸுஆலில் ஜவாப், நான் நிச்சயமாகவே விசாரிக்கப்படுவேன் என்று அறிந்திருந்தால் அந்த அறிந்த மனிதன் அந்த விசாரணைக்கான பதில்களை இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மனிதன் பயந்து விட்டார், எனது வாழ்நாள் முடிந்து கொண்டு போகின்றது, கபருக்கு அண்மித்து விட்டேன், அடுத்ததாக கேள்வி கணக்கு விசாரணைகளை எல்லாமே எதிர்கொள்ள வேண்டுமே, ஃபமல் ஹீலா, தப்புவதற்கு என்ன வழி சொல்லுங்களேன் என்று அந்த மனிதனிடம் கேட்ட பொழுது அந்த நல்லடியார் சொல்லுகிறார், அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, யசீரத்துன், அது இலேசானதுதான், நீதான் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும். துஹ்சினு ஃபீமா பக்கைய யுக்ஃபர் லக மா மதா, உனக்கு எஞ்சியிருக்கும் கொஞ்ச காலத்தில் நீ நல்லவனாக நடந்து கொள், உனக்கு எஞ்சியிருக்கும் இந்த வாழ்க்கையின் கொஞ்ச காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அழகாக நீ நடந்து நீ பக்குவமாக இருந்தால் யுக்ஃபர் லக ஃபீமா மதா, கடந்த காலத்தில் நீ செய்த பாவங்களும் சேர்த்து உனக்கு மன்னிக்கப்படும். அப்படி இல்லாமல் ஃபைன் அஸஅத ஃபீமா பக்கைய உஹித்த மிம்மா பிமா மலா வ பிமா பக்கைய, எஞ்சியிருக்கும் கொஞ்ச காலத்திலும் நீ பழைய நிலையை போன்றே பாவங்களில் இருந்தால் உனக்கு முடிந்த காலத்தை கொண்டும் எதிர்வரும் காலத்தை கொண்டும் நீ குற்றம் பிடிக்கப்படுவாய் என்று உபதேசிக்கின்றார். அழகான ஒரு உபதேசம், சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. பாருங்களேன், ரமதான் அவசரமாக கழிந்து விட்டது என்று பேசும் நாம் யோசிக்க வேண்டும். எமது வாழ்க்கையும் அவசரமாக கழிகின்றது, எமது வாழ்க்கையும் அவசரமாக முடிகின்றது, கபரை நோக்கிய எமது பயணம் மிக வேகமாக நடக்கின்றது, நெருங்குகின்றோம் மண்ணறையை என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலானின் இறுதியிலே இருக்கின்றோம். இந்த ரமலானின் இறுதி ஜும்மாவில் நாம் இருக்கும் இன்றைய நாளுக்கு அடுத்ததாக ஓரிரு நாட்கள் தான் ரமலானில் எஞ்சி இருக்கின்றன. இப்பொழுது இந்த ரமலானை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய, அதனுடைய இறுதியை அடைந்துவிட்ட நாங்கள் சிந்திக்க வேண்டிய சில விடயங்கள் எமக்கு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ரமலான் என்பது ஒரு அருமையான சீசன், ஒரு அருமையான பருவகாலம், மறுமைக்கு நன்மைகளை சம்பாதிப்பதற்கான ஒரு அருமையான பருவகாலம்.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு காலம். எனவே இந்த பருவ காலத்துடைய இறுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். பொதுவாகவே உலகத்திலே வியாபாரத்திற்கு சில சீசன்கள் இருக்கின்றன, சில பருவ காலங்கள் இருக்கின்றன. அந்த காலத்தில் வியாபாரம் அதிகமாக நடக்கும். அந்த காலங்களை முடியுமான அளவுக்கு வியாபாரிகள் பயன்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். அதிலும் அந்த காலத்தின் இறுதி கட்டம் வந்துவிட்டால், சீசன் முடிய போகின்றது அல்லது முடிகின்றது என்று வரும் பொழுது அங்கே அவர்கள் இரண்டு விடயங்களை பற்றி யோசிப்பார்கள். ஒன்று, முடிவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த ஓரிரு நாட்களில் செய்து கொண்டால் தான் வியாபாரம். இந்த ஓரிரு நாட்களையும் எந்த அளவுக்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இரவு பகலாக விழித்திருந்து பயன்படுத்தி எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். அது ஒன்று. அடுத்ததாக, ஒரு பருவ காலம் முடியும் பொழுது, வியாபாரத்துக்கான ஒரு சீசன் முடியும் பொழுது அவர்கள் இந்த சீசனில் நான் என்ன செய்தேன், எவ்வளவு சம்பாதித்தேன், இது எனக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்பதை பற்றி ஒரு மறுபரிசீலனை செய்வார்கள். மீட்டி பார்ப்பார்கள். எவ்வளவு வியாபாரம் நடந்தது, எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கின்றது, இதிலே இந்த சீசனிலே நான் செய்த வியாபாரத்தில் லாபம் கிடைத்திருந்தால் அந்த லாபம் கிடைத்ததற்கான வழிகள் என்ன, அல்லது நஷ்டம் போயிருந்தால் இந்த முறை விட்ட தவறுகளை பற்றி யோசித்து அடுத்த சீசனை எப்படியாவது இந்த தவறுகள் செய்யாமல் இதைவிட நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். மதிப்புக்குரியவர்களே, அது இந்த உலகத்துக்கான பணம் சம்பாதிப்பதற்கான பருவ காலங்களை பற்றிய வியாபாரிகளுடைய நிலைப்பாடு. அன்பிற்குரியவர்களே, ரமதான் நன்மைகளை சம்பாதிப்பதற்கான ஒரு மாதம். நன்மைகள் எமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு போதும் என்று சொல்ல முடியாது. நாம் உலகத்திலே பணம் சம்பாதிக்கும் பொழுது எமக்கு இவ்வளவு இருந்தால் போதும் என்று நினைக்கின்றது. உண்மையிலேயே வாழ்க்கையை நடத்துவதற்கு அது போதும் தான். ஆனாலும் ஒரு எல்லையில் நாங்கள் நிற்பதே கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுகின்றோம். அதுவும் குறுகிய இந்த உலகத்தில் எந்த நிமிடத்தில் நாம் இதை விட்டு போவோம் என்பது எந்த விதத்திலும் எமக்கு உறுதி கிடையாது. எந்த விதத்திலும் நீண்ட காலம் இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. நாம் சம்பாதிக்கும் சொத்துகள் எல்லாம் நாம் திடீரென்று மரணம் வந்துவிட்டால் அடுத்த நிமிடம் யார் யாருக்கோ போய்விடும். நாம் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணம் எல்லாம் யார் யாருடைய கையுக்கு இலேசாகவே மாறிவிடும். இதுதான் உலக நிலைமை. உலகத்தில் நாங்கள் நீண்ட காலம் வாழப்போவது கிடையாது. தெரிந்திருந்தும் நாங்கள் கணக்கில்லாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கின்றோம் என்றிருந்தால் நிரந்தரமான மறுமைக்கு, முடிவே இல்லாத அந்த வாழ்வைக்கு நன்மை எவ்வளவு எங்களுக்கு தேவைப்படும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நாம் மாத்திரம் நன்மைகளை சரியாக சம்பாதித்து அதிகமாக நாங்கள் நன்மைகளை ஈட்டி அது அழியாமல் இருப்பதற்கான வழிகளை பேணுவோம் என்றிருந்தால் அந்த நன்மை யாருக்கும் போக மாட்டாது. நாம் தான் அதை அனுபவிக்க போகின்றோம். எமக்குத்தான் மறுமையிலே அதனுடைய பலன்கள் கிடைக்க போகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்கிற அருமையான இந்த பருவகாலம் இருக்கின்றது, நன்மைகளை சம்பாதிப்பதற்கான காலம். இதனுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் அந்த இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் இந்த பருவ காலத்தில் நாங்கள் என்ன இந்த பருவ காலத்தின் கடைசி நாட்களிலே இருக்கும் நாங்கள் கடைசி தருணத்தை முடியுமான அளவுக்கு நாங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கின்றன. அந்த 2-3 நாட்களுக்கு இடையிலே கூட லைலத்துல் கத்ர் வரலாம், சொல்ல தெரியாது. முடிந்து போன 20 கடைசி 10 நாளையிலே முடிந்து போன ஒற்றைகளில் லைலத்துல் கத்ர் வராமல் அடுத்து மிஞ்சி இருக்கும் 2 நாட்களில் வரும் ஒற்றையில் அந்த லைலத்துல் கத்ர் கூட வரலாம். எனவே எஞ்சி இருக்கும் நாட்களை இன்னும் அதிகமாக முழு மூச்சாக முழுமையாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்தியதை பற்றி நாமே எமக்கு ஒரு சுய விசாரணை செய்து கொண்டு நாமே எமது ரமலானை பற்றி ஒரு மீள் பரிசீலனை ஒன்றை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். மறுமைக்கு எதை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் அடிக்கொரு முறை விசாரித்து
அடிக்கருமுறை எம்மையே விசாரணைக்கு உட்படுத்தி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. யா அய்யுகல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். விசுவாசம் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கு எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளைக்கு எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்து கொள்ளட்டும் என்பதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு விசாரணை நடப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுய விசாரணையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்ன செய்தேன், என்ன நடந்திருக்கின்றது, நான் என்ன திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியிலே நாங்கள் இந்த ரமலானில் கழிந்திருக்கும் பெரும்பகுதியான நாட்கள் முடிந்திருக்க நாம் என்ன செய்தோம் என்பதை பற்றியும் என்ன நடந்தது என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, எமது நிலை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அளவான அமல்களை செய்துவிட்டாலும் கூட அதை பெரிதாக நினைத்து எல்லாம் முடிந்து விட்டது, இனி நாங்கள் தப்பிவிட்டோம், இனி பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது என்பதை போன்றுதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். சலஃபுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப காலத்து நல்ல மனிதர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் செய்த அமல்களுடன் ஒப்பிடும் பொழுது நாம் மிக சொற்பமாகத்தான் அமல் செய்கின்றோம், ஆனால் மிக தைரியமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களின் நிலைமை என்ன தெரியுமா? காயத்துல் அமலி மஅ காயத்தில் ஹௌஃபி, காயத்துல் அமலி மஅ காயத்தில் ஹௌஃபி. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றிருந்தால், அமல்கள் செய்யும் பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். இதற்கு மேல் இல்லை என்ற அளவுக்கு முழுமையாகவே அமல்களிலே ஈடுபடுவார்கள். அதே நேரத்தில் கடுமையான பயத்துடன் இருப்பார்கள், கடுமையான அச்சத்துடன் கவலையுடன் இருப்பார்கள். நாம் செய்யும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அல்லது திருப்பி எமது முகத்திலே வீசப்படுமோ, எங்கே குறை நடக்கின்றதோ, இஹ்லாஸ் இல்லாமல் அமல்கள் மறுக்கப்படுவது இருக்கின்றதே, அது நடந்து விடுமோ என்ற அச்சத்துடன் இருப்பார்கள். அமலையும் அதிகமாக செய்வார்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் பயமும் அதிகமாக இருக்கும். நிறைய அமல் செய்து விட்டோம், இனி தப்பிவிட்டோம் என்ற அசட்டுத்தனமான தைரியத்துக்கு போக மாட்டார்கள். எமது நிலை எப்படி தெரியுமா? காயத்து தக்சீர் ஃபில் அமலி மஅ காயத்தில் அம்னி, அமல் செய்யும் விடயத்திலும் கவனக்குறைவு, நன்றாகவே கவனக்குறைவாகத்தான் இருக்கின்றோம். அதே நேரத்தில் மிகப்பெரிய தைரியத்தில் இருக்கின்றோம். அச்சம் இல்லாமல் நான் தப்பிவிட்டேன், நான் ஓதிவிட்டேன், தொழுதுவிட்டேன், இனி சுவர்க்கம்தான், நான் நரகம் போக மாட்டேன் என்பதை போன்று அச்சமில்லாத நிலைமையில் இருக்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது அமல்களை பற்றி மீட்டி பார்த்து கொள்ள வேண்டும். எமது நிலைமையை நாங்கள் திருப்பி பார்த்து கொள்ள வேண்டும். அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். எவ்வளவு அமல் செய்ய கிடைக்கின்றதோ அது ஒரு வகையில் பாக்கியம்தான், ஆனால் எமது முடிவு எப்படி இருக்க போகின்றது என்பது மிக முக்கியமானது. இறுதி முடிவு அழகாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நபி சொன்னார்கள் தானே, சில பேர் இருக்கின்றார்கள், சுவர்க்கத்துக்கு போவதற்கான அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள், சுவர்க்கத்துக்கு நன்றாகவே நெருங்கி விடுவார்கள், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு முலம் தான் இருக்கும். மிகவுமே நெருங்கிவிட்ட அந்த நிலைமையில் திரும்பி அவருக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படிக்கு அவர் பாவம் செய்ய ஆரம்பித்து சுவர்க்கத்தை விட்டும் தூரமாகி விடுவார். அந்த நிலைமைகள் வந்துவிடக் கூடாது. இறுதி முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் அமல் செய்வதில் ஈடுபட வேண்டும். மட்டுமல்ல, அந்த அமல்கள் அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றதிலே நாங்கள் அச்சத்துடன் இருக்க வேண்டும். நிறைய அதை அல்லாஹுவிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாமே எம்மை சுய விசாரணை செய்து இந்த ரமதான் எப்படி கழிந்தது, கடந்து போன நாட்கள் எப்படி இருந்தது, நான் என்ன செய்தேன், என்ன நடந்தது என்பதை தேடும் பொழுது, அதை நானே என்னிடத்தில் கேட்டு விசாரித்து நாங்கள் சுய விசாரணை செய்யும் பொழுது, சில பொழுது நல்ல அமல்கள் இருக்கலாம், சில பொழுது என்னையே நம்ப முடியாத அளவுக்கு குர்ஆன் ஓதி இருக்கலாம், என்னையே நாம் நம்ப முடியாத அளவுக்கு இபாதத்துகளை செய்திருக்கலாம்.
அப்படி நாங்கள் நல்லமல்கள் செய்திருந்தால் முதலாவது அல்லாஹுவை புகழ வேண்டும், அந்த பாக்கியத்தை தந்தான் என்பதற்காக. அடுத்ததாக அல்லாஹு தாலாவிடத்தில் நிறைய இறைஞ்ச வேண்டும், எமது அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைஞ்ச வேண்டும். அப்படி நாம் சுய விசாரணை செய்யும் பொழுது நான் தவறுகள் செய்திருந்தால், பிழைகள் நடந்திருந்தால், பாவங்கள் நடந்திருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹுவிடத்தில் நிறைய இஸ்திக்பார் செய்ய வேண்டும். மீண்டும் அந்த தவறு நடக்காமல் இருக்க நாம் திட்டமிட வேண்டும். எங்கே தவறு நடந்தது என்பதை தேட வேண்டும். ஒரு சரியான வியாபாரி அப்படித்தானே இருப்பான். சரியான ஒரு பருவ காலத்தில் சரியான முறையில் லாபம் வரவில்லை என்றிருந்தால் உடனே அவன் தேடுவான், எங்கு தவறு நடந்தது, வியாபாரத்தில் எந்த உத்தியை நான் சரியாக கையாளவில்லை, அடுத்த சீசனில் இது நடந்துவிடக் கூடாது, அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இப்பொழுதிருந்தே திட்டமிடத் தொடங்குவான். அந்த நிலைமை மறுமையுடைய பயணத்தில் இருக்க வேண்டும். பயணம் நீண்டது இருக்கின்றதே, அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், தஸவ்வது, பயணத்துக்கு தேவையான உணவு, குடிப்பு, அவைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். கட்டுச்சாதம் என்று சொல்லுவார்களே, பயணம் போகக்கூடியவர்கள் பயணத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு குடிப்புக்கான அந்த விடயங்கள், அவைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். மறுமைக்கான பயணம் நீண்டது, மறுமைக்கான பயணம் மிக முக்கியமானது. மறுமையின் பயணத்துக்காக எடுக்கக்கூடிய கட்டுச்சாதத்தில் மிகச்சிறந்தது எது தெரியுமா? அத்தக்குவா, அல்லாஹுடைய பாவம், அல்லாஹுடைய தண்டனை வராமல் தப்பிக்கொள்வதற்கான அந்த அச்சம், அந்த தக்குவா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி வைத்திருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ரமலானின் இறுதியை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த ரமலானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பெருநாள் ஒன்று இருக்கின்றது. அந்த பெருநாளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் எம்மிடத்திலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதை முறையாக கொண்டாடுவதற்கான ஒரு தயார் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெருநாள் இருக்கின்றது. பெருநாள் என்பது உலகத்திலே எல்லா சமூகங்களுக்கும் இருக்கின்றன. எல்லா சமூகங்களுக்கும் பெருநாள்கள் இருக்கின்றன. எமக்கும் பெருநாள் இருக்கின்றது. எமது பெருநாள் மற்றவர்களுடைய பெருநாள்களை போன்றது அல்ல. ஏதோ எதுவெல்லாம் இன்பம் என்று நினைக்கின்றதோ, எதுவெல்லாம் களியாட்டம், கொண்டாட்டம், சந்தோஷம் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு செய்யக்கூடிய, நல்லது கெட்டது சரியா விளையா என்று பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டாடக்கூடிய மாதிரி பெருநாள் அல்ல எமது பெருநாள். எமது பெருநாளுக்கும் அழகான வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. எப்படி நோன்புக்கு மற்ற விடயங்களுக்கு எமது மார்க்கம் எமக்கு தெளிவையும் வழிகாட்டல்களையும் தந்திருக்கின்றதோ, அதே போன்று எமது பெருநாளை பற்றியும் நபி அவர்கள் அழகாக அதை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். பெருநாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். இன்ன விடயங்களைத்தான் பெருநாளில் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். அடிப்படையில் பெருநாள் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? மகிழ்ச்சி, கொண்டாட்டம், சந்தோஷம் எல்லாம் இருப்பது. இதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்க, அவனுக்கு கட்டுப்பட, அல்லாஹ் எனக்கு பாக்கியம் தந்தானே என்பதை வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவது. ஒரு உண்மையான மோமினுடைய சந்தோஷம் எங்க இருக்கின்றது தெரியுமா? ஒரு உண்மையான மோமினுடைய சந்தோஷம் எதில் இருக்கின்றது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட கிடைத்தால் அதுதான் அவனுக்கு ஆனந்தம். அல்லாஹ்வுக்கு வழிபட கிடைத்தால் அதுதான் அவனுக்கு சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாமல் தப்புவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் தினத்தன்று அவரை சந்திக்க ஒருவர் வருகின்றார். பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ரொட்டியையும் சாதாரண ஜெய்தூன் எண்ணெயையும் வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண உரொட்டியை பெருநாள் என்று சாப்பிடக்கூடிய அவரை பார்த்து ஒருவர் கேட்கின்றார், யௌமு ஈதின் வஹுபுசுன் ஹஷினுன், பெருநாள் தினத்தில் இந்த சாதாரண ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாளை பற்றிய ஒரு அழகான தத்துவத்தை சொன்னார்கள். பெருநாளை பற்றி ஒரு அழகான உண்மையை சொன்னார்கள். குல்லு யௌமின் லா நஅஸில்லாஹ ஃபீஹி ஃபஹுவ லனா ஈதுன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாத ஒவ்வொரு நாளுமே நன்றாக யோசித்து பார்த்தால் அந்த ஒவ்வொரு நாளுமே எமக்கு பெருநாள் தான். பெருநாள் என்பது வெறுமனே அழகாக உடுப்பதும் புதியவைகளை உடுப்பதும்
நாங்கள் சந்தோஷமாக ருசியாக சாப்பிட்டு கொண்டு இருப்பது என்பது மட்டுமல்ல, பெருநாளைக்கு ஒரு அர்த்தம் இன்னொன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் என்பது அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வுக்கு நன்மைகளை செய்து அவனுக்கு கட்டுப்படுவது. அந்த மகிழ்ச்சி உண்மையிலே பெருநாளை அல்லாஹ் தந்திருப்பது, அல்லாஹ் நோன்பை தந்தான் என்பதற்காக அவனை ஞாபகப்படுத்தி அவனை மகத்துவப்படுத்துவதற்காக, வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன் என்று இந்த நோன்பை பற்றி சொல்லும் தொடரிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் மாதம் முழுக்க நோன்பு பிடித்து அதற்கு பின்னால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்காக என்று சொல்லுகின்றான். முதலாவது பெருநாள் என்பது எமக்கு அல்லாஹ் எங்களுக்கு அமல் செய்ய தந்தானே என்பதற்கான சந்தோஷம். நன்றாக பாருங்கள், இஸ்லாத்தின் 2 பெருநாள்கள். ஒன்று இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜை முடித்ததன் பின்னால் வரக்கூடியது. அடுத்தது இன்னொரு பிரதானமான கடமையாகிய நோன்பை முடித்ததன் பின்னால் வருவது. எனவே பெருநாள்கள் அல்லாஹு தஆலாவை நன்றியுடன் ஞாபகித்து அமல் செய்ய பாக்கியம் தந்தானே என்பதற்காக அவனை மகத்துவப்படுத்துவதற்காக உரிய நாள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானவை ஒன்றுதான் பெருநாள் அன்றே காலையிலே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி உபதேசத்தை கேட்பது என்பது. அது எமக்கு தவறிவிடக் கூடாது. அது மிக முக்கியமான ஒரு அமுல், முக்கியமான ஒரு நாள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே, குறிப்பாக நோன்பு பெருநாள் தினத்திலே நபி அவர்கள் செயல் ரீதியிலான சில சுன்னாக்களை செய்திருக்கின்றார்கள். பொதுவாக பெருநாளில் அது இருக்கின்றது. நபி அவர்கள் பெருநாள் தினத்திலே, குறிப்பாக நோன்பு பெருநாளுடைய தினத்தில் காலையில் தொழுவதற்கு போவதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை சாப்பிடுவார்கள். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்பழ ஈச்சப்பழங்களை சாப்பிடுவார்கள். 3 அல்லது 5 என்பதை போன்று ஒற்றைப்பழ ஈச்சப்பழங்களை சாப்பிட்டு விட்டு பெருநாளைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு செல்லக்கூடிய வழமை இருந்தது. நபி அவர்கள் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல பெருநாள்களை கொண்டாடி இருக்கின்றார்கள். அவர்கள் பெருநாள்களை ஒரு வெற்று திடலிலே, ஒரு திடலில், பள்ளிக்கு வெளியே திடலில் தான் தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே திடலில் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் பெருநாள் தொழுகையை காட்டி தந்த முறைகளில் ஒன்று என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் பெருநாள் திடலுக்கு தொழுகைக்கு போனால் ஒரு பாதையால் அந்த தொழுமிடத்துக்கு சென்றால் தொழுது முடிந்து திரும்பி வரும் பொழுது அதே பாதையில் திரும்பி வராமல் பாதையை மாற்றி நபி அவர்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லுவார்கள். இதுவும் நபியுடைய நடைமுறை சுன்னாக்களில் ஒன்றாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் எமக்கு காட்டி தந்திருக்கும் இன்னும் ஒன்றுதான். அது ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கட்டும் அல்லது நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், பெருநாளைக்கு தக்பீர் சொல்லுவது என்ற அந்த திக்ரை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த மகத்தான திக்ரை நாங்கள் சொல்லுவது. அது நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் கடைசி நோன்பை நாங்கள் திறக்கின்றோமே, மகரிபு ஆகின்றதே, அந்த மகரிபுடனே பெருநாள் ஆரம்பமாகி விடுகின்றது. அந்த மகரிபு நேரத்திலிருந்து அடுத்த நாள் பெருநாள் தொழுகை நடத்துவதற்கு இமாம் வந்து பெருநாள் தொழுகையை தொடங்கும் வரைக்கும் நோன்பிலே அந்த தக்பீர் இருக்கின்றது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்கள் அந்த தக்பீரை சொல்ல வேண்டும். அழகாக ஆனந்தமாக சத்தமிட்டு சொல்லலாம். அல்லாஹுவை திக்ர் செய்வதை சத்தமிட்டு சொல்லுவதை விட வேறு என்ன இருக்கின்றது? எனவே அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே அந்த தக்பீரை நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அது பெருநாளுடைய சுன்னாக்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளைக்கு தயாராகுவது, பெருநாள் சம்பந்தமான ஏற்பாடுகள் என்று வரும் பொழுது அதில் பலது இருக்கின்றது. அதில் எமது சமூகம் பல நல்ல பயனுள்ள முறையான மார்க்கம் அனுமதித்த அல்லாஹ் விரும்பக்கூடிய பல திட்டங்களை தயார் செய்வதை விட, அதற்கான ஏற்பாடுகளை செய்வதை விட பயனில்லாத, சில பொழுது பாவமான, வீணான பல விடயங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு பெருநாளைக்காக தயார் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே,
பெருநாள் உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய ஒரு நாள் தான். அதிலே வாய்க்கு ருசியாக உண்டு குடித்து உறவுகளை சந்தித்து நட்புகளையும் உறவுகளையும் பேணி அவைகளை புதுப்பித்து ஏழை எளியவர்களுக்கு உதவி, இப்படியெல்லாம் அந்த நாள் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷம் அப்படியெல்லாம் கொண்டாடுவது நல்லது. ஆனால் எமது சமூகத்திலே பெருநாளைக்கு என்றே நேரகாலத்துடன் ஏற்பாடு செய்வதிலே பல விடயம் இருக்கின்றது. பயனில்லாத பல விடயங்கள், சிலது பாவமான காரியங்களாக கூட இருந்து விடுவதை காணலாம். சிலது எம்முடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா? நபி அவர்கள் ஏதோ ஒரு தடவை 2 தடவை நபி அவர்கள் அதை செய்தார்கள் அல்லது அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அப்படி என்றிருந்தால் அதற்கு அனுமதி இருக்கின்றது, அவ்வளவுதான். அதை நபி தூண்டியதாகவோ அதை பாராட்டியதாகவோ அல்லது தவறாமல் வருடாவரிடம் செய்யும்படி சொன்னதாகவோ இல்லை. வெறுமனே ஒரு அனுமதி, அதை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அனுமதி என்று இருப்பதை கிட்டத்தட்ட கடமையை போன்று செய்கின்றோம். அனுமதி என்று இருப்பதை கிட்டத்தட்ட கடமையை போன்று செய்கின்றோம். அதை விடாமல் செய்கின்றோம். அதற்கு பெரிய ஏற்பாடுகளை செய்கின்றோம். உதாரணமாக விளையாடுவது. பெருநாள் தினத்திலே நபி அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தினத்திலே அரபிகளில் சில பேர் வந்து நபி இருக்கும் இடத்திலே அவர்கள் விளையாடியதாகவும் அதை நபி அவர்கள் பார்த்து கொண்டிருந்ததாகவும் ஆதாரபூர்வமான செய்தி இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் கூடினால் இதற்கு அனுமதி இருக்கின்றது, அவ்வளவுதான். அது கூட அவர்கள் விளையாடிய விளையாட்டு என்ன தெரியுமா? போருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கலை சம்பந்தமான விளையாட்டுகளைத்தான் விளையாடினார்கள். இன்றைக்கு போன்ற விளையாட்டுக்கள் அல்ல. அது அடிப்படையில் அனுமதி உள்ள ஒன்றுதான். அதை கடமையை போன்று செய்கின்றோம், தவறாமல் செய்கின்றோம். நாம் ஏற்பாடு செய்யும் விளையாட்டுக்கள் அடிப்படையில் தடுக்கப்பட்டது அல்ல. பொதுவாக பெருநாளில் அனுமதி இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்பாடு செய்யும் விதத்தில் எத்தனையோ விலைகள், நிறைய வீண்வரயங்கள், பல தொழுகையே பாழாக்கக்கூடிய விடயங்கள், இன்னும் பல சந்தர்ப்பங்களில் சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடியது என்று அப்படியே அதன் பட்டியல் நீண்டு கொண்டு செல்லுகின்றது. அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கடமையை போன்று செய்கின்றோம். கடமை என்று சொன்ன ஒன்றை சாதாரணமாகவே விட்டுவிடுகின்றோம். இதுதான் என்பது பிழையான நிலைப்பாடு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் என்று வந்துவிட்டால் பெருநாளை முன்னிட்டு நாங்கள் ஏற்பாடு செய்யும் விடயங்களிலே விளையாட்டுக்கள் இருப்பது போன்றவே சுற்றுலாக்கள் இருக்கின்றன. இன்று நிறைய அதற்கு மக்கள் பழகிவிட்டார்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடியவர்கள் உறவுகளை, சொந்த பந்தங்களை சந்திக்க செல்லுவதே நல்ல காரியம்தான். பொதுவாக கூட சுற்றி பார்க்கலாம் என்பது பிழை அல்ல. ஆனாலும் கூட எமது சுற்றுலாக்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழையாகத்தான் போகின்றன. ஊரிலே பாவம் செய்தால் 4 பேர் பார்த்து விடுவார்கள். ஊரிலே கண்டதை செய்துவிட்டால் மானம் போய்விடும் என்பதற்காக சுற்றுலாக்களை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கின்றார்கள். பயணத்தில் போய் ஊராட்களும் மற்றவர்களும் உறவுகளும் காணாத இடத்தில் கண்டபடி நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். எத்தனை பேருக்கு பயணங்களின் போது பேண வேண்டிய தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தெரியும். எத்தனை பேர் தொழுகையை பேணுகிறார்கள். எனவே எமது சுற்றுலாக்கள் ட்ரிப்புகள் என்று ஏற்பாடு பண்ணுகின்றோமே, இவைகள் அர்த்தமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் எல்லைகள் அங்கே பேணப்பட வேண்டும். எமது கெட் டுகெதர்கள் அல்லது சுற்றுலாக்கள் என்று வந்திருக்கக்கூடிய, இப்பொழுது அதிகமாகவே மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கின்றனவே, இவைகளிலே நாங்கள் கவனமாக, பேணுதலாக, பக்குவமாக இருக்க வேண்டும். எனவே இந்த பின்னணியில் எமது பெருநாள்களை அமைத்துக் கொள்ள அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடன் சம்பந்தப்பட்ட, பெருநாளுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான இன்னொரு விடயம்தான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது முதலாவது கடமையான ஒன்று. நபி அவர்கள் அதை கடமையாக்கினார்கள் என்ற சஹீஹான ஹதீசுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெருநாள் தினத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒன்றும் கடமையான ஒன்றும் தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். ஃபித்ரா கொடுப்பது என்று சொல்லுவோமே, நாம் உண்ணக்கூடிய தானியங்களிலிருந்து குறிப்பிட்ட ஒரு அளவை குறிப்பிட்ட ஒரு நேரம் முடிவதற்கு முன்னால் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு கொடுப்பது, இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது. அது சம்பந்தமான சட்டங்கள் விரிவானது. அந்த ஜக்காத்துல்
ஃபித்ரை பெருநாள் தினத்தன்று பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கட்டாயம் கொடுத்து முடிக்க வேண்டும். பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் வேண்டுமென்றால் கொடுத்து கொள்ளலாம், அனுமதி இருக்கின்றது. கூடினால் பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் தாமதிக்கலாம். பெருநாள் தொழுவதற்கு செல்வதற்கு முன்னால், தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும். எதை கொடுப்பது, அது எவ்வளவு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது போன்ற சட்டங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கடமை. கடமை என்று வரும் பொழுது அதனுடைய சட்டங்களையும் முறைகளையும் பேணித்தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அது சம்பந்தமான சட்டங்களை, அறிஞர்களை, உலமாக்களை அணுகி நாங்கள் பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபித்ரா எதற்காக நபி அவர்கள் எமக்கு கடமையாக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி வ துஅமத்தன் லில் மசாகீனி. இரண்டு காரணங்கள். ஒன்று என்ன தெரியுமா? நோன்பு காலத்தில் நோன்பாளிக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன ஏதாவது தவறுகள், குறைகள் இருக்குமே, அந்த குறைகளை நிறைவு செய்வதற்காக அது ஒரு காரணம். எப்படி எமது ஃபர்தான தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக அல்லது அந்த தவறுகளுக்கு அந்த தவறுகளை நிரப்புவதற்கு சுன்னத்தான நோன்புகள் உதவுகின்றதோ, அதே போன்று இந்த ரமலான் காலத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தால் அந்த தவறுகளை நீக்குவதற்கு இந்த ஃபித்ரா உதவக்கூடியது. அது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், மசாக்கீனி, ஏழைகளுக்கு உணவாக இருப்பதற்காக. நன்றாக ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமூகத்தில் நலிவடைந்திருக்கக்கூடிய முடியாத ஏழைகள், வறியவர்கள் விடயத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றது. அன்றைய பெருநாள் தினத்திலே வசதியுள்ளவர்கள் ருசியாக உண்ணுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த ருசியாக உண்டு, வயிறு நிறைய உண்டு, அந்த நாளையில் சந்தோஷமாக இருப்பதற்கு முடியாத ஒரு தரப்பு இருப்பார்கள். வறியவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள் என்று பல பேர் சமூகத்திலே இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த நாளையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இதை கடமையாக்கி இருக்கின்றது. இதிலிருந்து புரியும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நல்ல நாள் பெருநாளிலே எமக்கு சந்தோஷமாக கை நிறைய பணம் தாராளமாக செலவு செய்து எமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றிருந்தால் நாம் மாத்திரம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் மற்றவர்கள் விடயத்திலும் கவனம் எடுக்க வேண்டும் என்ற அந்த பொதுவான ஒரு கருத்து இதில் எங்களுக்கு புரிகின்றது. பெருநாளைக்கு நாங்கள் தயாராகின்றோமா? ஒரு உடை கூட வாங்க முடியாத ஏழைகள் இருக்கின்றார்கள், தந்தையை இழந்த அனாதை பிள்ளைகள் இருக்கின்றார்கள், கணவனை இழந்த விதவைகள் இருக்கின்றார்கள், அங்கும் இங்குமாக உறவுகள் இல்லாத தனித்திருக்கக்கூடிய வைத்தியசாலையில் நோயாளியாக பார்ப்பதற்கு யாருமே வருவதற்கு உறவுகள் கிடையாது, பெருநாள் தினத்தில் கூட தனக்கு பரிவு பண்ண யாருமே கிடையாது என்று எத்தனையோ உறவுகள் இருக்கின்றார்கள். அந்த உறவுகளை கொஞ்சம் நாங்கள் சிந்திப்போம். நாம் 4-5 உடுப்புகளை வாங்கிக் கொண்டு வீண்விரயம் செய்வதை கொஞ்சமாவது குறைத்து ஒரு ஏழைக்கு ஒரு உடையை வாங்கி கொடுப்போம். ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு பரிவு காட்டுவோம். இஸ்லாம் அந்த அர்த்தத்தை இந்த ஃபித்ராவில் சொல்லுகின்றது. செய்வதற்கு எமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தேடி பார்த்தால் எமது சூழலிலே கூட எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஃபித்ரா எங்களுக்கு அந்த உண்மையை உணர்த்துகின்றது என்பதையும் புரிந்து நாங்கள் பெருநாளைக்கு நாங்கள் தயாராகுவோம். நாம் எமது பணத்தினால் நாம் அனுபவிப்பதை விட உண்மையே ஆத்மார்த்தமான சந்தோஷம் எது தெரியுமா? நான் எனது பணத்தினால் எனது வாகனத்தில் நான் பயணம் பண்ணுவதை விட நடந்து போவதற்கு கஷ்டப்படக்கூடிய வாகனமில்லாத ஒருவரை ரோடிலே கண்டு அவரை வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு போக அவர் இறங்கி நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் வரும் ஆனந்தம் இருக்கின்றதே, நான் எனது வாகனத்தில் அவ்வளவு காலம் போனதை விட அது சந்தோஷமாக இருக்கும். நான் வயிறு நிறைய ருசியான விதமான உணவுகளை நான் சாப்பிட்டு நாம் திருப்தி அடைவதை விட ஒரு ஏழைக்கு ஒரு உணவை கொடுத்து அவரதை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் எமக்காக துவா கேட்கும் பொழுது வரக்கூடிய ஆனந்தம் இருக்கின்றதே, அது ஒரு தனியான ருசி சகோதரர்களே. எனவே ஏழைகளை தேடுவோம். இந்த நல்ல நாள் பெருநாளில் அவர்களது கண்ணீர்களை துடைப்போம். அவர்களும் மகிழ்ச்சியாக கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க எம்மால் எதுவெல்லாம் முடியுமோ அவைகளை நாங்கள் செய்வோம். மிக மிக கடைசியாக பெருநாள் சந்தோஷமான நாள் தான், மகிழ்ச்சியான ஆனந்தமான நாள் தான். அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் ஞாபகிப்போம். அவர்களுக்கு நேரடியாக ஒன்றும் உதவ முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் குறைந்ததொரு துவாவையாவது செய்வோம். மதிப்பு
அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், பொதுவாக மரண வீடு என்று சொல்லுவார்கள், மையத்து வீடு என்று சொல்லுவார்கள். மரண நாடு என்று ஒன்று இருக்கின்றது தெரியுமா? அந்த நாட்டுக்கு மையத்து நாடு என்றே சொல்ல வேண்டும். அப்படி ஒரு இடம் இருக்கின்றது. காசாவில், பலஸ்தீனத்தில் எமது முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த நாடே மரண நாட்டை போன்று எந்த நாளுமே கொல்லப்படுகின்றார்கள். உலகமே பார்த்திருக்க அநியாயமாக. அந்த மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். நல்ல நாள் பெருநாளில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் துவா செய்வோம். என்ன பெருநாள் எவ்வளவு சந்தோஷமான நாள்! அந்த நாளிலும் இதை பற்றியெல்லாம் ஞாபகப்படுத்துவதா என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி நினைத்து விடாதீர்கள். மறக்க கூடாது. எமது சமூகத்தை எமக்கு வழி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்கோ ஈமானில் குறை இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். நபி அவர்கள் நல்ல நாள் பெருநாளிலே முசல்லாவில் திடலில் தொழுகை நடத்திவிட்டு எல்லாம் சந்தோஷமான நாள் தான். அந்த நாளையிலும் கூட நபி அவர்கள் நரகத்தை ஞாபகப்படுத்தினார்கள். தொழுகை நடத்தி முடித்துவிட்டு ஒரு சஹாபி சொல்லுகின்றார், நபி அவர்கள் ஆண்கள் இருக்கும் இடத்தை தாண்டி பெண்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று அவர்களிடத்திலே சொன்னார்கள், தசத்தக்கன, நீங்கள் தர்மம் கொடுங்கள், நரகத்தில் மிக அதிகமாக பெண்களாகிய நீங்கள் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். நரகத்தை ஞாபகப்படுத்தினார்கள். நரக நெருப்பை பற்றி அச்சமூட்டினார்கள். நல்ல நாள் பெருநாளிலும் நரகம் மறந்துவிடக் கூடாது, மறுமை மறந்துவிடக் கூடாது. அந்த நபி அவர்கள் சொன்னதை கேட்டு அச்சப்பட்ட அந்த பெண்கள் தர்மம் கொடுங்களேன் என்று நபி அவர்களுடைய கட்டளையை கேட்ட அந்த பெண்கள் சாதாரண தர்மம் கொடுக்கவில்லை, கையிலும் கழுத்திலும் இருந்த ஆபரணங்களை கலட்டி கொடுத்ததாக சஹீஹான ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நல்ல நாள் தான், பெருநாள் தான், சந்தோஷம் தான். ஆனால் சில விடயங்கள் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே எமது உறவுகள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, இந்த உம்மத்து எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றதோ அவர்களை நினைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவோம், துவா கேட்போம், அதை மறக்காமல் இருப்போம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே அவர்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.